பஞ்சாமிரதம் பழனியினுடைய பிரசித்தி பெற்ற அபிஷேகம் தயாரிப்பது எப்படி என்றால், அதற்கு தேவையான பொருள்கள் மலைப்பழம். இது ரொம்ப ஸ்பெஷல் பழம். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னா, இந்த பழத்தை வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த மாதிரி வாங்கிக்கணும். வாங்கிக்கிட்டு இந்த பழத்தை நல்லா தோல் எடுத்துட்டு முடித்த பின்னாடி அதை நல்லா கலக்கணும். அதில் கொஞ்சம் கூட சின்னது இல்லாத அளவுக்கு நல்லா இது இப்போ வந்து கலக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கலக்க ஆரம்பித்து இந்த மாதிரி வரணும். இந்த பாத்திரத்தில் இருக்கு இப்படி வரணும். இந்த மாதிரி நீங்கள் இருக்கிற எல்லா பழங்களையும் தோலை உரித்து இந்த மாதிரி நல்லா எவ்வளவு சின்னதாக டிசால்வ் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக டிசால்வ் பண்ணி பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். பழம் இங்கே இருக்குது. பழத்தை நம்ம நல்லா தோலை உரித்து இந்த மாதிரி வந்துடுது. அப்புறம் இப்படி வந்து இதை ஒவ்வொன்றா சின்னதாக பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அதை வந்து இன்னும் க்ரஷ் பண்ணது வந்து இந்த மாதிரி ரொம்ப ஃபைன் டியூன் பண்ணணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது முடித்தா நாங்கள் வச்சுருக்கோம் பெரிய பாத்திரம். இந்த பெரிய பாத்திரத்தில் எவ்வளவு பழம் நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ அந்த பழம் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கரைச்சி உள்ளே போடணும். பாருங்கள், இது வந்து ஒருத்தர் 2 பேர் செய்ய முடிய ஈஸியான வேலை இல்லை. ஒரு பெரிய க்ரூ மெம்பர்ஸே இங்கே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டில் இவங்க என்ன பண்ணுறாங்க, பழம் மட்டும்தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்ததில் இதுக்கு வந்து பேரிச்சம்பழம், டேட்ஸ், கல்கண்டு இதெல்லாம் பாருங்க. இது இருக்கா. அப்புறம் நெய் இருக்குது, தேன் இருக்குது. தேன், நெய். இதில் இன்னுமே சிலதெல்லாம் சர்க்கரை முக்கியமான ஒரு பொருள். அதை கடைசியை நான் காமிக்கிறேன். இதெல்லாம் முடிச்சுட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, பஞ்சாமிரதம் கரைக்க தெரியாதவங்க பழத்தையும் சர்க்கரையும் உடனே போட்டுருவாங்க. போட்டு இந்த பேரிச்சம்பழம் கல்கண்டெல்லாம் கரையாது அப்படிங்குவாங்க. இதையெல்லாம் வந்து முதல்ல நல்லா கொட்டி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், கல்கண்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இது உள்ள ஒரு சாக்குள்ளே போட்டு ஒரு தேங்காய் எடுத்து நல்லா கொட்டிக்கிட்டே இருக்காங்க. நாம் நினைப்ப ஏற்கனவே கல்கண்டு சிறுசாத்தான் இருக்குது, ஏன் நான் பண்ணணும் அப்படின்னு. இப்படி பண்ணலைன்னா கல்கண்டு உங்களுக்கு கரையாமல் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கல்கண்டை நல்லா பாருங்கள். கல்கண்டு வந்து இப்போ சின்னதாக பாருங்க, அஸ்கா சக்கரை மாதிரி ஆயிடுச்சு அந்த சைஸுக்கு. ஸோ இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் வாங்கின கல்கண்டை எல்லாம் வந்து க்ரஷ் பண்ணி சின்னதாக வச்சுக்கணும். இது வச்சுட்டு இங்கே தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது டேட்ஸ், பேரிச்சம்பழம் இருக்குது. இந்த பேரிச்சம்பழம் நீங்கள் வாங்குறப்பவே வந்து 2 ஐட்டம் வாங்கலாம். அருவாமனை 2 ஐட்டமாக வாங்கலாம். என்னென்னா, சீட்ஸ் சீடு இல்லாமல் எந்த பேரிச்சம்பழமே வராது. ஆனால் மெஷின்லேயே சீடு எடுத்து வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் என்ன பண்ணணும்னா சின்னதாக வெட்டணும். அதாவது அதில் வந்து சின்னதாக பண்ணிகிட்டே இருக்கும். பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து ஒன்றை மட்டும் எடுத்து அப்படியே பண்ணுவாங்க காமி. இப்போ பாருங்க, ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து ஒன்றை மட்டும் தனியாக ஒன்று மட்டும் எடுத்துட்டு இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு 4-3 வந்து ஓப்பன் பண்ணணும். அது வந்து மெஷின் கட்டிங் ஏற்கனவே இருக்கும். அதில் இருந்துட்டு நீங்கள் சின்னதாக அப்படி பண்ணி இது ஃபுல்லாக வந்து பண்ணணும். ரைட்டா? ஸோ இது இப்படி பண்ணிகிட்டு இருக்கப்போ இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 மணி நேரம் பண்ணணும். ஏன்னா இருக்கிற பேரிச்சம்பழம் ஃபுல்லாக அரைச்சி என்னன்னா, அப்புறம் நெய் இருக்குது, தேன் இருக்குது, இது எல்லாமே இருந்துட்டு இருக்குது. இந்த பெரிய ப்ராசஸ் வந்து முடியறதுக்கு எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ரொம்ப ஈஸியாகும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா வந்து தண்ணி எங்கேயுமே எந்த வெசல்லையுமே இருக்கக்கூடாது. தண்ணி எந்த வெசல்லையாவது இருந்ததுன்னா பஞ்சாமிரதம் அவ்வளோ சீக்கிரம் வராது. நாங்கள் செய்கிற இந்த பஞ்சாமிரதம் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் 10 மாதம் வச்சுருக்கலாம், ஒன்றுமே ஆகாது. பார்த்துக்கோங்க. ரைட்டா? நம்ம அடுத்தது இன்னும் ஒரு 1/2 hour கழித்து எல்லாம் இந்த பொருளெல்லாம் வேறு இதில் மாறி இருக்கு. அதை நாம் அந்த வானால போட்டு எப்படி கலக்கிறங்கிறத வந்து அடுத்த இதில் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். ஓகே, பாய்.